இந்தியாவை கதறவிடும் குரங்கம்மை. மங்கி பாக்ஸால் மனித உயிருக்கு நேரிடுமா மரணம்? வராமல் தடுப்பது எப்படி? மத்திய ஆப்பிரிக்காவில் மங்கி பாக்ஸ்னு சொல்லப்படுற குரங்கம்மை இந்த வருஷம் ரொம்பவே வேகமாக பரவிட்டு இருக்கு. இதோட தாக்கம் இப்போ இந்தியாவுக்கும் வந்துருச்சு. இந்த மங்கி பாக்ஸ் கொரோனா அளவுக்கு ஆபத்தானதா? இதனால மறுபடியும் ஊரடங்குக்கு வாய்ப்பு இருக்கா? இப்படி நம்ம மக்கள் கிட்ட பலதரப்பட்ட கேள்விகளும் பதற்றங்களும் இருக்கு. இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிற வகையில குரங்கம்மை அப்படின்னா என்ன, அதை தடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பத்தி விவரிக்கிறது தான் இந்த தொகுப்பு. ஆக்சுவலி மங்கி பாக்ஸ்ல 2 டைப் இருக்கு. டைப் 1, டைப் 2. டைப் 1ல ஏபின்னு 2 வேரியன்ட் இருக்கு. சிமிலர்லி டைப் 2ல ஏபின்னு 2 வேரியன்ட் இருக்கு. இப்போ இந்த வருஷம் 2024ல டைப் 1ஓட ஏ அண்ட் பி ரெண்டுமே ரொம்பவே வேகமா பரவிட்டு இருக்கு. அடுத்ததா இதோட சிம்டம்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ முகம், கை, பாதங்கள் மட்டும் இல்லாம பிறப்புறுப்புல கொப்பளங்கள் வர்றதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கின் அலர்ஜி, தலைவலி, முதுகுவலி இதெல்லாமே குரங்கம்மையோட முக்கியமான அறிகுறிகளா பார்க்கப்படுது. அடுத்தபடியா இது எப்படி பரவுது அப்படின்னு பாக்குறப்போ பாதிக்கப்பட்டவரோட பேசும்போது எச்சல் மூலமா பரவுது. மீன்ஸ் ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட்னால இது அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுது. அடுத்தபடியாக பாதிக்கப்பட்டவரோட திங்ஸ், அதாவது கிளாத்ஸ், பெட்ஷீட்லையும் இந்த வைரஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ். அடுத்தபடியாக செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் மூலமாகவும் இந்த வைரஸ் அதிகப்படியாக பரவும் அப்படிங்கிறதுனால இது செக்ஸ் ஒர்க்கர்ஸ்னால அதிகப்படியாக ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறதையும் ஃபைன் பண்ணியிருக்காங்க. சரிப்பா, அப்போ இதுக்கான தீர்வு தான் என்னன்னு கேட்டிங்கன்னா 2-4 வாரங்களுக்குள்ள அதுவாகவே குணமடையும்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கான தடுப்பூசியையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். 3 வகையான தடுப்பூசிகள் குரங்கம்மை தொற்றுக்கு இருக்கு. ஆனால் கொரோனாக்கு போட்ட மாதிரி எல்லாரும் இந்த வேக்சினை போடணுமான்னு கேட்டால் இல்லை. இந்த பாதிப்பு அதிகமாக ஏற்படக்கூடிய வேலைகளில் இருக்கிறவங்க, அதாவது மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க, செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இந்த வேக்சினை போடணும்னு சொல்றாங்க. ஸோ இந்த குரங்கம்மை பாதிப்பு அப்படின்னு பார்க்குறப்போ இதனால அச்சப்பட தேவையில்லைனாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோட செயல்பட வேண்டியது அரசு மட்டும் இல்லாம மக்களாகிய நம்மளோட கடமையாகவும் இருக்கு. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம ஹைலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.